இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழி, தெய்வத்தின் குரல் வழி வாழ்வளிக்கின்ற குரல் வழி, தெய்வத்தின் குரல் வழி நமக்கு வழிகாட்டுகிற குரல் வழி. அந்த குரல் வழியை இப்பொழுது தூய ஆவின் வழியாக நம்மிலே கடந்து வருவதற்காக ஒப்புக்கொடுக்கலாம். Holy Spirit of Jesus, Holy Spirit of Jesus. ஏசியா புத்தகத்திலே 54ஆம் அதிகாரத்திலே, ஏசியா புத்தகம் 54ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, எப்படி இருக்குமோ, என்ன செய்வானோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அருள்நாதர் தான் இந்த நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுப்பார். எதையெல்லாம்? நல்லதெல்லாம் கற்றுக் கொடுப்பார். அவருடைய எதிர்கால வாழ்க்கை காரியங்களாம் கற்றுக் கொடுப்பார். அந்த பிள்ளைகள் நல்வாழ்வு பெற்று வாழ்ந்திருப்பார்கள் சொல்லுகிறார். கற்றுக் கொடுப்பது எப்படி? தூய ஆவின் வழியாக பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிற காரியம். இன்று நான் சில வேலைகளை நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிற பொழுது, உங்களுடைய பிள்ளைகள் தலைமையில கை வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு சிலுவை போடுங்கன்னு சொல்லுவேன். அது எப்படி? ஏன்? அது தூய ஆவியனாலே கடந்து செயல்படுகிறது. ஏசியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறோமே, ஆண்டவருடைய ஆவி அவர் மீது தங்கியிருக்கும். ஞானம், அறிவு, ஆற்றல், நுண்மதி, விவேகம், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த ஆவி தருகிறது என்று. அப்போ அந்த ஆவியானவர் தானே இவருக்கு நல்லதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அது கற்றுக் கொடுக்கும்போது அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையை அமைகிறது. பார்க்கணும் பிள்ளைகள் மேல் அந்த கருவி. அப்படி வருகிற பொழுது அந்த பிள்ளைகள் நன்றாக பக்தியும் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, நல்ல படிப்பு உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கடந்து வருகிற பொழுது அப்பா அம்மாவுக்கு பெருமை இல்லைங்களா? இங்கே சில வேலை சொல்ல இன்றைக்கு உங்கள் பையன் அப்படி செஞ்சுருக்கிறான், என்ன பிள்ளையே பெற்ற இல்லைங்களா? அப்போ அந்த பையன் உங்கள் பொண்ணை அப்படி பண்ணான்னு சொல்லும்போது எப்படி இப்படி பிள்ளைகள் வழியாக பெற்றோருக்கு பெருமை என்கிறது காரியங்கள் கொண்டு வரணும். இதை சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே, நீதிமொழி புத்தகத்திலே பார்ப்போம் என்றால் 17ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் ஒரு கருத்து, அதே கருத்து தான் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை நமக்கு பார்க்கணும். நம் பெற்றோர்களாகி இருக்கிற ஒவ்வொருக்கும் நமக்கு உள்ளத்தை பூரிக்கிற காரியங்களாக இருக்கும். முதியோருக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள். பிள்ளைகளின் பெருமை அவர்கள் தந்தையரே. இல்லையா? பைபிளில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற நமக்கு வார்த்தைகளை ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது, கேட்கிற பொழுது எப்படி இருக்கிறது? முதியோருக்கு அவருடைய பேர பிள்ளைகள். இன்னைக்கு சகோதரருடைய பிள்ளையோ அந்த பிள்ளைகள்லாம் ஒவ்வொன்றும் இப்படிலாம் பேசுகிறாங்க, நடத்துகிறாங்க, செய்கிற பொழுது உள்ளம் பூரிக்கிறது. இன்னைக்கு என்னுடைய பேர பிள்ளைகள் எப்படி பூரிக்கிறது. இதெல்லாம் அவர்களே செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளின் வழியாக நமக்கு பெருமை வரணும். நம்முடைய பேர பிள்ளைகள் வழியாக நமக்கு பெருமை வரணும். நம்முடைய குடும்பத்தார் வழியாக நமக்கு பெருமை கடந்து வரணும். அதற்கு தான் ஆண்டவர் நாளிலே இந்த வார்த்தை செய்திருக்கிறார். தூய ஆவியில் நமக்கு செயல்படுவதாக இருக்கிறது. ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற ஆண்டவரே.
அந்த பிள்ளைகள் மீது உம்முடைய தூய ஆவியானவர் தானே கடந்து வரட்டும். அவர்களுக்கு நீரே கற்றுக் கொடுப்பீராக. அவர்களுக்கு நல்வழியை காட்டிக் கொடுப்பீராக. அந்த பிள்ளைகள் நன்றாக படித்து ஆன்மாவிலும் சரீரத்திலும் வாழ்ந்து வளர்கிற பொழுது அது எங்களுக்கு பெருமை தரட்டும் அப்பா. அது எங்கள் பெருமையின் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் ஆண்டவர். அதுவே நீர் தருகிற ஒரு ஆசீர்வாதமாக எங்களுக்கு அமையட்டும். எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென். ஆமென்.